வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல்ல வந்திருக்கீங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்தியில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஃபேன்ஸ், நிறைய ரெஸ்லிங் ஃபேன்ஸ் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான ஸ்டோரிலையும் நீங்கள் கதை சுருக்கமாக சொல்லுங்கன்னு. ஸோ அதை பற்றி தான் ஒரு வீடியோ போட்டுருக்குறோம் நம்ம சேனலில். இன்றைக்கி அதாவது நாளைக்கு ரெஸ்ல்மேனியா, அதுக்கு முன்னாடி ஸ்மாக்டவுன் நடக்க போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லா மேட்சும் சரி கதை சுருக்கத்தை நம்ம சேனலில் போட போகிறோம். தொடர்ந்து இன்றைக்கி முழுக்க வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுலேயும் நம்ம ரெஸ்லிங் கிங்குடைய இன்னொரு சேனல் இருக்குதுல்ல, ஸோ அதுலேயும் ஒரு சில ஸ்டோரி லைனில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெமி வெர்சஸ் ஜே ஊசோவுடைய ஸ்டோரி லைன் எதில் ஆரம்பிச்சிது, நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்களே நான் மற்ற வீடியோலாம் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரசிகர்கள் பல பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராக் லெஸ்னரை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, ரெஸ்ல்மேனியாவுக்கு ஒரு அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் ப்ராக் லெஸ்னரை பற்றி ஒரு இஷ்யூ வந்ததே, அதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னர் ரெஸ்ல்மேனியாவுக்கு வருவாரா இல்லையான்னு சொல்லவே இல்லை. எல்லா ரெஸ்லர்ஸை பற்றியும் சொல்கிறீங்க, ப்ராக் லெஸ்னரை பற்றி சொல்கிறீங்க. நாங்கள் ப்ராக் லெஸ்னர் ஃபேன்லாம், எங்களுக்கு அப்டேட் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், ப்ராக் லெஸ்னரை பற்றி ஆரம்பத்தில் கிடைச்ச அப்டேட் இப்போ கிடைச்சதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஆனால் ப்ராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அவர் அட்வர்டைஸ் செய்யப்பட்டது உண்மை தான். இந்த ட்ரக் இல்லை ப்ராக் லெஸ்னர் அட்வர்டைஸ் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் செஞ்சது தான். ஆனால் ப்ராக் லெஸ்னர் இந்த செக்ஷுவல் கண்டத்தில் மாட்டினதுக்கப்புறமா WWE பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை பெருசாக எதுலேயும் இன்வால்மெண்ட் படுத்தாமல் இருந்தாங்க. ஆனால் ஆக்டிவ் ரெஸ்லரில் கரண்ட்லி WWEயில் ஒர்க் பண்ணுற ரெஸ்லர்ஸில் ப்ராக் லெஸ்னரோட பேரை சமீபத்தில் சேர்த்துட்டாங்க. அதை நான் நம்ம சேனல்லையே சொல்லிட்டோம்ல. இப்போது ரெஸ்ல்மேனியாவில் தொடர்ந்து அட்வர்டைஸ் செய்யப்படுறாரான்னு கேட்டிங்கன்னா, அதே ட்ரக்கு, அதாவது பழைய ட்ரக் இருக்குல்ல, அது அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒருவேளை ப்ராக் லெஸ்னர் ஸ்டில் ரெஸ்ல்மேனியா பிளானில் இருக்கிறதுனால பழைய ட்ரக்கை அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டா இப்படி கூட நம்ம சொல்லலாம், WWE சோம்பேறி பட்டுக்கிட்டு பழைய ட்ரக்கை வச்சு நம்ம அட்வர்டைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ராக் லெஸ்னர் முகம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். இது ரெண்டு விதத்தில் எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க செய்தி என்னதுன்னா, ப்ராக் லெஸ்னர் ரெஸ்ல்மேனியாவுக்கு வருவாரான்னு தெரியலை. அதை பற்றினி அப்டேட் எதுவும் இது வரைக்கும் நமக்கு வரல. ஸோ அதனால் ப்ராக் லெஸ்னரை நீங்கள் ரெஸ்ல்மேனியாவில் எதிர்பார்க்குறீங்க, நான் ப்ராக் லெஸ்னருக்காக தான் ரெஸ்ல்மேனியா பார்க்குறீங்கன்னா குயிட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியாவை. ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸுக்கு இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாங்கிறது வித்தவுட் ப்ராக் லெஸ்னர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் ப்ராக் லெஸ்னர் ஃபேன்ஸ் நீங்கள் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவை ப்ராக் லெஸ்னருக்கான ரெஸ்ல்மேனியான்னு எதிர்பார்க்காதீங்க. அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு வேளை WWE பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னரை எப்படி சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இறக்குனாங்களோ அதே மாதிரி இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. வேறு எதாவது ஆப்பனண்ட் கூட சர்ப்ரைஸாக அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மேபி அது நடந்தாலும் நடக்கலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு கிடச்சிருக்க அப்டேட் என்னதுன்னா, ப்ராக் லெஸ்னரை பற்றி எந்த விதமான ரெஸ்லிங் நியூஸும் ரெஸ்ல்மேனியாவை பற்றி இல்லை, வாராரு அப்படிங்கிற அப்டேட் கூட இல்லை. ஒருவேளை WWE சீக்கிரட்டாக கொண்டு வந்தால் கூட வரலாம். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஜெஃப் ஹார்டி மற்றும் மேட் ஹார்டி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி AEW விட்டு குயிட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க AEWவில் கான்டாக்ட் இல்லை. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஹார்டியோடைய புது ஹேர் ஸ்டைல் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு போகிறீங்கன்னு. ஓல்டு ஸ்கூலுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓல்டு ஸ்கூல்னா WWE தானே. WWE பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் இதுக்கு முன்னாடி நடத்தின ஒரு லேடர் மேட்ச்சில் தானே ரெஸ்ல்மேனியா ரிட்டர்ன் ஆனாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வேறு ஒரு லேடர் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களா. மேபி இந்த ஹார்டி பயலுக்கு ரெஸ்ல்மேனியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் உண்டாயிருக்குது. எதுனாலும் இன்னும் 1-2 நாட்கள் தானே இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹார்டி பாய்ஸ் வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன்ப்பா, ஹார்டி பாய்ஸ் இல்லாமல் இப்போதைக்கு செலெக்ஷன் ஆகிருக்காங்களப்பா இந்த லேடர் மேட்ச்சில், அதில் யார் லேடர் மேட்ச்சில் டாக் டீம் டைட்டில் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்? இப்போதைக்கு கரண்ட் சாம்பியனாக இருக்கிற அவங்களே வெற்றி பெற்றால் நல்லா இருக்குமா, அல்லது எந்த ரெஸ்லர்ஸ் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும்? உங்களுக்குன்னு ஒப்பீனியன் இருக்கும், அதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்சை பற்றி தான். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ நடத்துகிறாங்க, அதில் ராக் மற்றும் ரோமன் ரெயின்ஸை கூப்பிடும்போது ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது ஒரு வாராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு. வார் அப்படிங்கிறத எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும்
நம்ம ஜே ஊசோக்கு ஒரு மேட்ச் நடந்ததில்ல, அதுதான் பிளட் லைன் வார் மேட்ச்சு. ஸோ அதே மாதிரி மீண்டும் ஒரு வார் மேட்சை வந்து நம்ம WWEல பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராக் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு மேட்ச் நடக்காமல் போகிறது வந்து எனக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான பாண்டிங் அப்படிங்கிறத அதிகப்படுத்தியிருக்குது. மேபி நாங்கள் வந்து கூடிய சீக்கிரம் சண்டை போடுற நிலைமை கூட ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆல்ரெடி நமக்கு கிடச்சிருக்கிற செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, WWE வந்து இந்த வருஷம் நடக்கிற ரெஸ்ல்மேனியால தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்கும் மேட்ச் நடத்த முடியல. ஆனால் நெக்ஸ்ட் இயர் இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் நடக்கிற ரெஸ்ல்மேனியால கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ராக்குக்கான மேட்ச் எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த வருஷம் விட்டதை கண்டிப்பாக WWE நெக்ஸ்ட் இயர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த வருஷம் இந்த மேட்ச் மாறதுக்கு காரணமே கேட்டிங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் தான். கோடி ரோட்ஸுக்கு ரசிகர்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறனால தான் மாறுச்சு. பட் ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எத்தனை வருஷம் நாங்கள் வெயிட் பண்ணுறது, புளிச்சு போயிடுச்சு. சரி வெயிட் பண்ணுவோம். இந்த வருஷம் தான் நடக்கலை, நெக்ஸ்ட் இயர் ஆச்சு நடக்குதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பேசாமல் ராக் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸ்குள்ளே ட்ரிபிள் டெட்டர் நடத்தி விட்டுருக்கலாம் இந்த வருஷம் தானேப்பா. சரி நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம். இந்த ஃபைனல் பாஸ் ராக்கை பற்றி பேசணும். அடுத்து கோடி ரோட்ஸை பற்றி. கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக ஒரு சில ரெஸ்லர்ஸ் வர போகிறாங்க அப்படிங்கிறது தான். கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு சில ரெஸ்லர்ஸா? அஃப்கோர்ஸ் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். டே 1 பார்த்தீங்கன்னா WWE என்ன வேணால் நடத்தலாம். பட் ஆனால் நம்ம மெயினான விஷயம் என்னதுன்னா டைட்டில் மேட்ச்சு. ரோமன்ட்டு வந்து டைட்டில் பிடுங்குவாரா கோடி ரோட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டே 2 தான் நமக்கு தெரிய போகுது. அதில் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்சின் மற்றும் ஜான்ஸ்னா இவங்கெல்லாம் இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய ரூமர் போயிட்டுருக்குல்ல. ரெஸ்ல்மேனியா பார்த்ததுக்கப்புறம் இவங்க வராட்டா எனக்கு இருக்குதுப்பா சங்கு. எனக்கு இப்போ தான் தோணுது, இப்போ ஒரு வேளை வராட்டா என்ன ஆகுன்னு எனக்கு சங்கு தான். சரி இப்போ வர்ற மாதிரி ஒரு ரூமர்லாம் இருக்குல்ல, அப்படி ஒரு வேளை வந்தால் கோடி ரோட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதை கேட்கும்போது எனக்கு நம்புகிற மாதிரி தெரில. ஏன்னா இந்த ஸ்டோரி லைனில் ஊறி போய் லெல்லிக்கா மாதிரி இருக்கிற நம்ம செத் ரோலன்ஸே பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டாராம். ஜான்சனா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆக்ஷன்லாம் வந்து இந்த மேட்ச்சில் ஆக்ஷனாக எடுக்க போகிறாரு. ஸோ அதனால் மேபி இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ரூமர் படி பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகிற ரெஸ்லர்ஸ் வந்து கோடி ரோட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஜான்சனா வந்து அதில் லீகல் தான் பையன் தெரியுமா. ஆல்ரெடி ஜான்சனா வந்து சோலாசிக்காவும் ரோமன் ரெயின்ஸ்னாலும் படாதப்பட்டிருக்காரு. இப்போ WWEல ரோமன் ரெயின்ஸ் கொடுக்கும்போது எல்லா ரெஸ்லர்ஸும் இப்போ இதுக்கு இருக்கிறவங்க சில பேர் இல்லை, அவங்க எல்லாருமே வந்து கோடிக்கு சப்போர்ட் பண்ணணும்ப்பா. வேறு லெவலில் இருக்கும். என்ன மெயினான ஆள் நம்ம ப்ராக் லெஸ்னர், எட்ஜி, டேனியல் பிரையன் இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, மற்றபடி எல்லோரும் இருப்பாங்க. ஸோ ஆனால் அவங்க இருந்தால் தானே சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும். சரி எது எப்படியோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா டே 2 ஒரு சம்பவம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ஒரு வடிவேறு படத்தில் சொல்கிறோம்ல, கொட்டு பெருசா இந்த பேண்டு பெருசா, அந்த மாதிரி கோடி பெருசா இல்லாட்டா ரோமன் பெருசா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது. ஆனால் வடிவேல் சொன்னால் அதே வார்த்தையை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ரெண்டில் எது பெருசுன்னு அடித்து காட்டுங்களேன் கமெண்ட் பாக்ஸில், நானும் பார்த்துக்கிறேன் யாருக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம்னு. எந்த சண்டைனாலும் பார்த்திங்கன்னா பாச போராட்டத்தில் போடுங்கப்பா. நம்மெல்லாம் ஒரே கண்ட்ரி, அதுவும் ரெஸ்லிங் ஃபேன்ஸு. WWEயோடைய ஃபேன்ஸை நம்ம விதை போட்டு தேடுற மாதிரி ரொம்ப கம்மியாக இருப்போம். நமக்குள்ளேயே சண்டையை போட்டு நம்ம பெருசாக பிரிஞ்சிடக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா. நம்மெல்லாம் சப்பாத்தி மாவி தனித்தனியாக இருக்கும், தண்ணியை போட்டு பிசைஞ்சோம் ஒட்டிக்குவோம், அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கணும் சரிங்களா. அதனால் கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆனாலாம் சண்டை போடக்கூடாது. அது போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வரும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டா கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் சண்டை போடுவாங்க. கோடி சாம்பியன் ஆகிட்டா ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்கள் கலவரமே பண்ணிடுவாங்க. என்னத்தை கலவரம் பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஐயா, ஏன்னா தாங்காது என்னுடைய இதயம். கமெண்ட் செக்ஷன் நாரும். நீங்கள் மறக்காமல் எண்டு ஸ்க்ரீனில் இருக்கிற வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு கதை சுருக்கம், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு.